அனைவருக்கும் வணக்கம். இந்த 2 நாட்களாக உடல்நிலை சரியில்லாமல் வீட்டில் அமர்ந்தபடி மதிப்புக்கும் மரியாதைக்குரிய இந்திய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமனினுடைய பட்ஜெட்டை உன்னிப்பாக கவனித்தேன். மிகவும் அருமையாக பட்ஜெட்டை ஏற்றிருக்கிறார். ஆனால் வருந்தப்பக்க செய்தி என்னவென்றால், அடிப்படை தமிழர்கள் இந்தியர்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் இதை உருவாக்கியிருக்கப்பட வேண்டும். ஒன்று, திருக்குறளை மட்டும் படித்துவிட்டால் போதாது. உழவர் திருக்குறள் என்பது உழவு தொழிலுக்காக உலக மக்களுக்காக ஏற்றப்பட்டது. அதில் தாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியதும் நடந்து கொள்ள வேண்டியதும் என்னவென்றால், 12 லட்சம் ரூபாய் ஆண்டுக்கு வருமானம் உள்ளவர்களுக்கு இந்த பட்ஜெட் என்றீர்கள். விவசாய குடும்பத்தில் பிறந்து விவசாயம் செய்பவர்களுக்கும் ஒரு ஆண்டில் எத்தனை மாணவர்கள் வெளியே வந்து கஷ்டப்படுகிறார்கள், துன்பப்படுகிறார்கள், வேலையில்லா திண்டாட்டத்தினால் போதைக்கு அடிமையாகி எப்படி அலைந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணராமல், ஒரு நாளைக்கு 500 ரூபாய் கூட கூலி தினக்கூலி நிர்ணயிக்கப்படாத நிலையில் எத்தனை படித்த இளைஞர்கள் டிகிரி அண்ட் டிப்ளமோ அண்ட் இன்ஜினியரிங் முடித்துவிட்டு செக்யூரிட்டிகளாக ஹோட்டலில் சர்வேராக வேலை செய்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களின் முன்னேற்றத்துக்கு என்னவென்று யோசிக்காமல் நீங்கள் இப்படி இந்த திட்டத்தை, அதாவது 12 லட்சம் ரூபாய் இந்தியர்கள் ஒவ்வொரு குடிமகனும் 12 லட்சம் ரூபாய் ஆண்டுக்கு வருமானம் இருந்தால் நமது நாடு என்றைக்கோ முன்னேறி இருக்கும். அடிப்படையில் 9,000 ரூபாய் மாதம் 10,000 ரூபாய் சம்பாதிக்க முடியாத அளவுக்கு இன்றைக்கு படித்த இளைஞர்களும் பெண்களும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நமது இந்தியாவிலே. இவைகளெல்லாம் ஆடி காரில் சொகுசு காரில் செல்லக்கூடியவர்களுக்கு வராது, அந்த சிந்தனை வராது. பட்ஜெட் என்பது ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்காக இருக்க வேண்டுமே தவிர வரியை பிடுங்குவது அல்ல. இட்லிக்கும் செருப்புக்கும், ஏன் நான் போட்டிருக்கும் இந்த துணிக்கும் எழுதும் பேனாவுக்கும் ஜிஎஸ்டி கட்ட வேண்டிய சூழ்நிலையில் நாங்கள் இருக்கின்றோம். அந்த பணத்தை மாநில வாரியாக எங்களுக்கு பிரித்து கொடுத்தால் நாங்கள் அதில் பல நன்மைகளை பெற முடியும் என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்டுகின்றேன். நீங்கள் எல்லாம் படித்த அறிஞர்கள், உலக மேதைகள், நாட்டு மக்களை பற்றி நன்கு அறிந்தவர்கள். எனவே இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பட்ஜெட் என்பது ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களை பொறுத்து அமையப்பட வேண்டும். அந்த மக்களின் அன்றாட வாழ்க்கை தரன், அன்றாட வாழ்க்கையிலே என்னென்ன பலனை அவர்கள் துன்பங்களை அனுபவிக்கிறார்கள், வருமானம் என்ன. 30,000 சம்பளத்திற்கு இன்றைக்கு படித்த இளைஞர்கள் இல்லை. நீங்கள் ஐடி நிறுவனத்தை கணக்கு வைத்துக்கொண்டு இன்று போர்டு நிறுவனம் என்று எடுத்துக்கொண்டால் அங்கே 50,000 ஊழியர்களை வெளியே அனுப்பிவிட்டார்கள். அந்த 50,000 ஊழியர்களும் உணவுக்கு வழி இல்லை, இஎம்ஐ கட்ட வழி இல்லை, வாடகையிலே வீட்டு இருந்தவர்கள் அப்பார்ட்மெண்ட்டை வாங்கிவிட்டார், அதற்கு வழி இல்லாமல் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் சிந்திக்காமல் நீங்கள் 12 லட்சம் ரூபாய்க்கு வருமானம் உள்ளவர்களுக்கு வரி செலுக்கின்றால், யார் 12 லட்சம் ரூபாய் தமிழகத்திலோ அல்லது இந்தியாவிலோ எத்தனை குடும்பங்கள் அது மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கிறது? 12 லட்சம் ரூபாய் ஆண்டிற்கு வருமானம் செய்ய ஒரு ஆண்டிற்கு தமிழகத்தில் மட்டும் இருந்து எத்தனை மாணவர்கள் படிப்பை முடித்துவிட்டு வெளியே வருகிறார்கள் என்பதை நன்கு அறிந்து மத்திய அரசு அவர்களுக்கு என்ன செய்திருக்கிறது என்பதை உணர்ந்து இந்த பட்ஜெட்டை அமைத்திருக்க வேண்டும் என்பதுதான் எனது தங்களுக்கு அறிவுரை சொல்வது. எனவே இளைஞர்களை நல்வழிப்படுத்த, இந்தியாவை நல்வழிப்படுத்த, போதையில்லா இளைஞர்களை உருவாக்க போதுமான தொழிற்சாலைகளும் வேலைகளும், காலேஜை அந்த கல்லூரியை முடித்து வெளியே வரும்போது கேம்பஸ் இன்டர்வியூ வைத்து உடனடியாக அவர்களை பணியில் அமைத்தால் அவர்கள் தவறான வழியில் செல்வதற்கு வாய்ப்பு இல்லை. இதை அரசாங்கத்தை குற்றம் சொல்லவோ அல்லது காவல்துறை குற்றம் சொல்லவோ இதில் அதிகாரம் இல்லை. இந்த யூடியூப் சேனலை நண்பர்கள் அனைவரும் தவறாக பயன்படுத்துகிறார்கள். செக்ஸு, விளம்பரம், நடனம் ஆடுவது என்று இல்லை. நாட்டு மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள். நாட்டு மக்கள் அனைவரும் இதனால் பயன்பட வேண்டும். அந்த யூடியூப் சேனல் என்பது உலகம் ஃபுல்லாக பரவக்கூடியது. என்னுடைய யூடியூப் சேனலை இலங்கையிலே தமிழர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை என்னுடைய தொலைபேசியிலே நான் பார்த்திருக்கின்றேன். எனவே உலக மக்கள் அனைவரும், நான் சொல்வதெல்லாம் இந்தியாவை பொறுத்தவரையில் இந்த பட்ஜெட் என்பது ஜிஎஸ்டி என்று எங்களிடம் வசூலிக்கப்படக்கூடிய நிதியை விட மிகவும் குறைவாக இருக்கிறது. பொதுமக்களுக்கு எந்த பலனும் இல்லை இந்த நிதியாண்டில் நீங்கள் அறிவித்திருக்கிற இந்த நிதி அறிக்கை என்பதை நான் தனிப்பட்ட எனது கருத்தாக பதிவிடுகிறேன். நன்றி, வணக்கம்.